ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ நாளை கழிச்சு குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்ம எழுத போறோம். ஸோ அதுல வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி, சார் வாட்ச் வந்து நம்ம பயன்படுத்தலாமா, அது வந்து நம்ம வந்து அபிஷியலா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஆக்சுவலா டிஎன்பிசி வெளியிட்ட இந்த எக்ஸாம் கிடையாது, போன எக்ஸாமுக்கு டிஎன்பிசி அபிஷியலா ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது நம்மளால பயன்படுத்த முடியாது. கரெக்ட்டுங்களா? சோ ஸ்மார்ட் வாட்சா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படிங்கிறது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனா அட் தி சேம் டைம் வந்து அனலாக் வாட்ச் வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். அனலாக் வாட்ச் அப்படிங்கிறது நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த அனலாக் வாட்ச் வந்து நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்னு டிஎன்பிசி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் தான் அலௌட் கிடையாது. ஓகே, சோ இதோட கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து நாளைக்கு ஒரு நாள் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த வந்து நீங்க டெஸ்டா வந்து நீங்க நம்ம அடா 247ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளோட குரூப் 4 ஓட டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி கீழ லிங்க் நாங்க கொடுத்திருக்கோம், அந்த லிங்க்ல போய் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, சோ வாட்ச் வந்து ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. Thank you guys.